வணக்கம். 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்கும்? கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். உங்கள் விடாமுயற்சிக்கும் பொறுமைக்கும் உரிய பலனை அறுவடை செய்யும் ஆண்டாக இந்த 2026 அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் சொகுசு மற்றும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆண்டாக இது அமையும். சவால்களை கடந்து சாதிக்கும் ஒரு மாற்றத்தின் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களை மிக கடுமையாக உழைக்க வைத்து பின் வெற்றியை தருவார். இந்த ஆண்டின் முற்பகுதியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் உழைப்பை சோதித்தாலும் சமூகத்தில் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தேடித்தரும். ஜூன் மாதம் வரை உங்கள் ராசியிலேயே இருக்கும் குரு பகவான் அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இதன் மூலம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ராகு கேதுவின் சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே வழங்கும். ஆனால் குருவின் பார்வை சாதகமாக அமையும் போது உங்கள் கவலைகள் அனைத்தும் காற்றோடு போய்விடும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட சில விஷயங்கள் இந்த ஆண்டு செயல் வடிவம் பெறக்கூடிய ஆண்டாக அமையும். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலைகளை பொறுத்தவரை நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு சேமிப்புக்கான ஆண்டாக அமைகிறது. வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகள் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை கரைக்க பார்க்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு வரும். புதிய தொழில் தொடங்குவதற்காக பெரிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். ஆண்டின் பிற்பகுதியில் எதிர்பாராத பண வரவுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக நிரந்தர வருமானத்துடன் உபரி வருமானத்திற்கும் வழிபிறக்கும். பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் மேலோங்கியுள்ளது. குறிப்பாக ஆண்டின் 2ஆம் பகுதியில் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் இந்த ஆண்டு நிச்சயமாக மேலோங்கும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் அதிக வேலைப்பளு இருக்கும். ஆனால் அதற்குரிய ஊதிய உயர்வு மற்றும் அங்கீகாரம் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். கடுமையான உழைப்பு ஆனால் இறுதியில் வெற்றி என்பது இந்த ஆண்டின் தாரக மந்திரமாக இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க கடுமையாக போராட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் கட்டுமானத்துறை, கலைத்துறை மற்றும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சி ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை தரும். ஆடை, ஆபரணம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக அமையக்கூடியதாக இருக்கும். குடும்பம் மற்றும் உறவு முறைகளை பார்க்குறப்போ குடும்ப உறவுகள் பலப்படும். கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை உடனே மறைந்துவிடும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் உங்களை சற்று வருத்தப்பட வைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். ஆனால் அவர்களின் நலனில் நீங்கள் காட்டும் அக்கறை அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்து சென்றுவிடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உடன் பிறந்தவர்களுடன் சொத்து ரீதியான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அது உறவில் சில விரிசல்களை உண்டாக்கக்கூடியதாக அமையும். ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு சிறு கவனக்குறைவும் கூடாது. குறிப்பாக கழுத்து வலி, தோள்பட்டை வலி அல்லது தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடாக இருப்பது நல்லது. இனிப்பு உணவுகளை குறைத்துக் கொள்வதும் உடல்நலத்திற்கு துணை நிற்கும். சரியான நேரத்திற்கு உறங்குவதும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். ரிஷபராசினருக்கான வெற்றிக்கான ஆலோசனையை பார்க்குறப்போ விடாமுயற்சி, சோம்பலை தவிர்த்து விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த ஆண்டில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் தொழிலில் உள்ள நுணுக்கங்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களும் பகிர்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வழிபாடுன்னு பார்க்குறப்போ வெள்ளிக்கிழமை அம்பிகை மற்றும் மகாலட்சுமி அல்லது துர்க்கை வழிபாடு செய்வது அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை தேடித்தரும். ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்வது அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசினர்களுக்கு புகழையும் பொருளையும் ஒருங்கே தேடித்தரும் ஒரு உன்னதமான ஆண்டாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.